நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற பிரசங்கத்துடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், தண்ணீர்கள் ஆரோக்கியமாகும் என்கிற தலைப்பிலே ஆண்டுடைய வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். தண்ணீர்கள் ஆரோக்கியமாய் மாறும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தண்ணீர், பிரியமானவர்களே, தண்ணீர்கள் என்கிற வார்த்தை வேதாகமத்திலே அநேக இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தண்ணீர்கள் என்ற வார்த்தை. ஸ்தோத்திரம். அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயிர் வாழ்வதற்கு மிகவும் அவசியம் தண்ணீர் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷனுக்கு கண்டிப்பாய் காற்று அவசியம், தண்ணீர் அவசியம், மனிதனுக்கு ஆகாரம் அவசியம். உயிர் வாழ்வதற்கு மிகவும் முக்கியமான 3 என்ன அப்படின்னா, காற்று, நீர், ஆகாரம். இந்த 3 மனுஷனுக்கு அவசியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு தண்ணீர்கள் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்று வேதத்தை நாம் தியானித்து பார்த்தால், தண்ணீர் எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் சொன்னார், என் ஜனங்கள் 2 வித தீமையை செய்தார்கள். ஜீவ நீரூற்றாய் இருக்கிற, ஜீவ தண்ணீராய் இருக்கிற என்னை அவர்கள் விட்டு விட்டார்கள் அப்படின்னு எரேமியாவிலே ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 2:13. 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளை, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். என் ஜனங்கள் தீமை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஆகிய என்னை ஜனங்கள் விட்டு விட்டார்கள். அப்படின்னா தண்ணீர் என்றால் யாரை குறிக்கிறது? சொல்லுங்க. தேவனை குறிக்கிறது. தண்ணீர் என்றால் தேவனை குறிக்கிறது. அவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் சொன்னார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது அவனுக்குள்ளே ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொன்னார். தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். அப்ப ஆண்டவராகிய தேவனை வேத புத்தகம் தண்ணீருக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக தண்ணீர் எதற்கு அடையாளம் என்று சொன்னால், சங்கீதம் 66ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43:2 சொல்லுகிறது, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது. அப்படின்னா தண்ணீர் என்றால் எதை குறிக்கிறது? சோதனைகளையும் பாடுகளையும் குறிக்கிறது. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, தண்ணீர் என்றால் தேவனை குறிக்கிறது. தண்ணீர் என்றால் பாடுகளையும் சோதனைகளையும் குறிக்கிறது. மூன்றாவது, தண்ணீர் எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 17:1. 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. இங்கே வாசிக்கிற வசனத்தில் பைபிள் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ, ஒரு மகா வேசியான ஒரு ஸ்திரீ திரளான தண்ணீர்கள் மேல் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த தண்ணீர் எதை குறிக்கிறது? அதே 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம்.
பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம். அப்ப இந்த வசனத்துல தண்ணீர் என்று சொல்லும் போது ஜனங்களை குறிக்கிறது. கவனிங்க, தண்ணீர் என்றால் தேவனை குறிக்கிறது. தண்ணீர் என்றால் பாடுகளையும் உபத்திரவங்களையும் குறிக்கிறது. தண்ணீர் என்றால் ஜனங்களை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஜனங்களை குறிக்கிற தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கு தண்ணீரை ஜனங்களோடு ஒப்பிட்டு சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அன்பானவர்களே, தண்ணீர்கள் ஆரோக்கியமாய் மாறும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்படின்னா நீங்க ஸ்தோத்திரம், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஜனங்கள் ஆரோக்கியமாவார்கள். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? தண்ணீர்கள் ஆரோக்கியமாய் மாறும் என்று சொன்னால் ஜனங்கள் ஆரோக்கியமாய் மாறுவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஆரோக்கியப்படுத்துகிற ஆண்டவர். ஆண்டவர் ஆரோக்கியப்படுத்துகிறவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, தண்ணீர் வேதாகமத்திலே 3 விதங்களிலே ஆரோக்கியமானதை பைபிள் சொல்லுகிறது. தண்ணீர்கள் 3 விதங்களிலே ஆரோக்கியமாயிற்று. அப்படியானால் தண்ணீர் எப்படி ஆரோக்கியமாய் மாறுகிறது? ஆரோக்கியமாய் தண்ணீர் மாறுகிறதற்கு என்ன காரியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? இன்றைக்கும் ஜனங்கள் ஆரோக்கியமாய் ஆண்டவருக்காக வாழ வேண்டுமானால், சுகமாய் கர்த்தருக்காக வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்கிற சத்தியத்துக்கு நேராக ஆவியானவர் நம்மை அழைத்து செல்வாராக. ஸ்தோத்திரம். எடுத்தவர்கள் முதலாவது வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 15:23. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் குடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு பிரயாணப்படுகிறார்கள். பிரயாணப்பட்டு வரும்போது ஏறத்தாழ 3 நாள் அவர்களுக்கு குடிக்க என்ன இல்ல? தண்ணீர் இல்ல. 3 நாள் ரொம்ப தாகமா இருக்கிறாங்க. அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. ஸ்தோத்திரம். வனாந்தர பிரயாணம், தண்ணீர் இல்ல. இப்போ மாரா என்கிற ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். மாரா என்கிற இடத்திற்கு வந்தபோது அங்கே தண்ணீர் இருக்கிறது. ஆனால் தண்ணீர் எப்படி இருக்கிறது? கசப்பா இருக்கு. தண்ணீர் கசப்பா இருக்கு. அவர்களால குடிக்க முடியல. கசப்பான தண்ணீர் அவர்களால பருக முடியல. ஏற்கனவே 3 நாள் தாகத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் கசப்பான தண்ணீர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இந்த உலகத்துல எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு கசப்பாகத்தான் இருக்கிறது. தண்ணீர் குடிக்க கூடாதபடிக்கு கசப்பா இருந்தது போல அநேகருடைய வாழ்க்கையில பலவிதமான கசப்புகள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகம் கசப்பை மனிதனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் மனிதனுக்கு கசப்பை கொடுக்கிறது. சிலுவையில இயேசு தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கே இந்த உலகம் கசப்பை கொடுத்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்த போது அந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேலருடைய ஜீவனை கசப்பாக்கினார்கள். எகிப்து தேசம் இஸ்ரவேலருக்கு கசப்பை கொடுத்தது. சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், கசப்பான வார்த்தைகளை அம்புகளாக்கி என்மேல் எய்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். கசப்பான வார்த்தைகள், கசப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாழ்க்கையில மதுரம் இல்ல, கசப்பான தண்ணீர், கசப்பான வாழ்க்கை. ஏன் வாழுகிறோம்? இது ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம் தானா? பிரியமானவர்களே, வாழ்க்கையில நிம்மதி இல்ல, ஓடுகிற ஓட்டத்துல சமாதானம் இல்ல, கர்த்தர் வைத்திருக்கிற ஜீவியத்துல சந்தோஷம் இல்ல. மனிதனுடைய வாழ்க்கை கசப்பா இருக்கிறது. தண்ணீர் கசப்பா இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான்
மோசே இந்த கசப்பு மாறுவதற்கு கர்த்தரை நோக்கி பார்த்தாராம், ஆண்டவரை நோக்கி முறையிட்டாராம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்துல கசப்பை மதுரமாய் மாற்றுகிற ஒரு தேவன் இருப்பார், ஆனால் அது ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. ஒரு சத்தமா ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. வாழ்க்கையில இருக்கிற கசப்பை அவர் மதுரமாய் மாற்றுவார். கசப்பு மதுரமாய் மாறும். இன்றைக்கு இதை நீங்கள் தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தண்ணீர்கள் ஆரோக்கியமாய் மாறும். ஆமென். வாழ்க்கை ஆரோக்கியமா மாறும், வாழ்க்கை மதுரமா மாறும், வாழ்க்கை செழிப்பா மாறும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இங்கே மாறா என்கிற இடத்திற்கு வந்த போது தண்ணீர் குடிக்க முடியல. ஸ்தோத்திரம். கசப்பா இருந்துச்சு, கசப்பா இருந்துச்சு. கர்த்தரை நோக்கி முறையிட்டார். முறையிட்ட போது ஆண்டவர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தாராம். அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆண்டவர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமாயிற்று. ஸ்தோத்திரம். இப்ப மரமும் தண்ணீரும் ஒன்றாக கலங்கும் போது, ஒன்றாக இணையும் போது, தண்ணீரும் மரமும் ஒன்றாக இணைக்கப்படும் போது அங்க என்ன வருகிறதுனா மதுரம் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இந்த மரம் என்பது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய கிறிஸ்துவை குறிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மரம் என்பது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. எத்தனை பேர் அவரை நோக்கி பார்த்தார்களோ அத்தனை பேர்களும் பிரகாசம் அடைந்தார்கள். கொள்ளிவாய் சர்ப்பங்களை கடித்தவர்கள் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொண்டது போல இந்த பூமியில கசப்பான வாழ்க்கை, கசப்பு, மற்ற நபரோடு கசப்பு, மற்ற ஜனங்களோடு கசப்பு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கசப்பு கசப்பு கசப்பு. அப்ப கசப்பு எல்லாம் மதுரமா மாறும், கசப்பு மதுரமா மாறும். ஆண்டவர் உன்னை காண்பிக்கிறார். ஆண்டவர் ஒரு மரத்தை தான் காண்பிக்கிறார். அந்த மரத்தை தண்ணீரில் போட்ட உடனே கசப்பு மாறிட்டு. பிரியமானவர்களே, ஆண்டவரோடு ஒரு மனிதன் இணையும் போது, தண்ணீராகிய மனிதன் கர்த்தரோடு இணையும் போது, தண்ணீராகிய ஜனங்கள் தேவனோடு இணையும் போது வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்புகளை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை எத்தனை பேரு சாட்சி சொல்லுகிறது நம்ம கேட்டு இருக்கிறோம் பாருங்க. வியாதி நேரத்துல, மரண படுக்கையில அப்படியே சிலுவையில தொங்கின இயேசு கிறிஸ்து அவரிடத்திலிருந்து அப்படியே ஒரு ஒளி பிரகாசிப்பது போல எத்தனையோ பேர் தரிசனத்தை கண்டிருக்கிறார்கள். கசப்பான நேரத்துல, வாழ்க்கையினுடைய முடிவில, இனி வாழ முடியாது என்கிற நிலையில, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில அந்த மரமாகிய கிறிஸ்து சிலுவையிலே தொங்கியிருந்த இயேசு கிறிஸ்துவினுடைய காட்சியை கண்டு இந்த உலகத்தில் ஜீவன் பெற்றவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அவரை குறித்து தான் மேன்மை பாராட்டுகிறோம். கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்கிறார், கிறிஸ்து நமக்கு பலனாக இருக்கிறார். சிலுவையை குறித்து எல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று பக்தன் சொல்லுகிறான். இன்றைக்கு நம்ம கண்கள் யாரை பார்க்கிறது அப்படின்னா, சிலுவையிலே நமக்காய் வெற்றி சிறந்த இயேசுவையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறதுனால வாழ்க்கையில கசப்பு வந்தாலும் ஆண்டவர் அவ்வப்போது இந்த தண்ணீரை மதுரமான தண்ணீராய், ஆரோக்கியமான தண்ணீராய் கர்த்தர் மாற்றுகிறார். அன்பானவர்களே, ஆரோக்கியம் இல்லாத ஒரு தண்ணீரை போல, மதுரமில்லாத ஒரு தண்ணீரை போல, கசப்பு நிறைந்த ஒரு தண்ணீரை போல, குடிக்க முடியாத ஒரு தண்ணீரை போல, எல்லாராலும் வெறுத்து தள்ளுகிற ஒரு தண்ணீரை போல, ஓ ஸ்தோத்திர, அருவருக்கிற தண்ணீரை போல வாழ்க்கை இருக்குமானால் இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், சிலுவையிலே தொங்கின, சிலுவை மரத்திலே தொங்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட ஓ உன் ஜீவியம் இணைக்கப்படுமானால், உன் வாழ்க்கை இணைக்கப்படுமானால், உன் ஜீவியம் இணைக்கப்படுமானால், ஆண்டவரோடு ஒன்றாய் நீ கலந்து விடுவாயானால் இந்த ஆராதனை வேளையிலே இதுவரைக்கும் நீ கண்ட கசப்பு, இதுவரைக்கும் நீ பார்த்த கசப்பு இப்போது ஆரோக்கியமாய் மாறுகிறது.
தண்ணீர் மதுரமாய் மாறுகிறது. ஆண்டவர் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிறார். தண்ணீர்கள் மதுரமாய் மாறும், ஆரோக்கியமாய் மாறும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மோவாப் தேசத்திற்கு போன நகோமி சில வருடங்கள் கழித்து தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி வரும்போது எல்லாரும் அவளை பார்த்து நகோமி நகோமின்னு சொன்னார்களா. அப்ப அவள் சொன்னாலாம், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் என்னை மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, என் வாழ்க்கை ரொம்ப கசப்பா இருக்கு. என் வாழ்க்கை ரொம்ப கசப்பா இருக்கு. ஏன்? நான் மோவாப் தேசத்துக்கு போனதுனால என் கணவனை இழந்து விட்டேன், என் 2 பிள்ளைகளையும் இழந்து விட்டேன். இப்போ தனித்து நிற்கிறேன். ஸ்தோத்திரம். தனித்து நிற்கிறேன், எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறேன். என் வாழ்க்கை கசப்பாய் மாறிவிட்டது. மதுரமான என் வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையாய் மாறிவிட்டது. என்னை எல்லாரும் வெறுத்து விடுகிறார்கள். என்னை எல்லாரும் புறக்கணிக்கிறார்கள். என்னை எல்லாரும் அற்பமாய் பார்க்கிறார்கள். என் வாழ்க்கை கசப்பு. நல்ல, நீங்க என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன மாறான்னு சொல்லுங்கன்னு அவர் சொல்றா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1ஆம் அதிகாரத்துல கணவனை இழந்தால், 2 பிள்ளைகளையும் இழந்தால். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, சேர வேண்டிய இடத்துல சரியா வந்து சேர்ந்தா, இணைக்கப்பட வேண்டிய இடத்தில் சரியாக வந்து இணைக்கப்பட்டால், 4ஆம் அதிகாரம் கடைசியில பைபிள் சொல்லுகிறது பாருங்கள். ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரத்திலே ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். பாருங்க, அதுக்கு முன்னால போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, 3 காரியத்தை அவள் இழந்து போகிறாள். 3 பேரை இழந்து போகிறாள். இழந்த 3 பேருக்கு பதிலாக ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 3ஐயும் அவள் பெற்றுக்கொண்டாள். ஓபேத்தை பெற்றுக்கொண்டாள், ஈசாயை பெற்றுக்கொண்டாள், தாவீதை பெற்றுக்கொண்டாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஓபேத் என்றால் ஆராதிக்கிறவன் என்ற அர்த்தம். அன்பானவர்களே, ஈசா என்று சொன்னால் எல்லாம் உடையவன் என்ற அர்த்தம். தாவீது என்று சொன்னால் பிரியமானவன் என்ற அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1ஆம் அதிகாரத்திலே இழந்தவள் 4ஆம் அதிகாரத்திலே சேர வேண்டியவரோடு சேர்ந்ததுனால, இணைக்கப்பட வேண்டியவரோடு இணைந்ததுனால, மாறாவா இருந்தாலும் கசப்பா இருந்தாலும் சேரக்கூடிய இடத்துல வந்து சேர்ந்ததுனால, அந்த கிறிஸ்துவாகிய கண்மலையை நோக்கி பார்த்ததுனால, அந்த சட்டைக்குள்ளே அடைக்கலமாய் வந்ததுனால, இழந்த 3ஐயும் அவள் முடிவிலே பெற்றுக்கொண்டாள். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இழந்ததை ஆண்டவர் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, ஆராதிக்கிறவனை பெற்றால், எல்லாம் உடையவனையும் பெற்றால், கர்த்தருக்கு பிரியமானவனையும் பெற்றால். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தேவனோடு இணைக்கப்படும் போது, மரம் தண்ணீரில் விழுந்த போது தண்ணீர் ரொம்ப ஆரோக்கியமா மாறிட்டு. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அப்ப கிறிஸ்துவை எப்போது நமக்கு முன்னால வச்சிருக்கணும். கிறிஸ்துவை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை பார்த்து ஓடணும். ஆண்டவரை பார்த்தே ஓடணும். மனுஷனை பார்த்துடக்கூடாது, விழுந்து போயிருவோம். ஸ்தோத்திரம். நம்ம விட 10 வருஷம் முந்தின விசுவாசியா இருக்கலாம், பார்க்காதீங்க. கர்த்தரை தான் பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை மாத்திரம் பாருங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தரை மாத்திரம் பாருங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். ஸ்தோத்திர. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரையே நோக்கி பார்ப்போம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவதற்கு நாம் முன்னால் வைக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா, ஆண்டவராக இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. இயேசுவை பார்த்தா ஓடுவோம். அப்போ 3 விதங்களிலே தண்ணீரை கர்த்தர் ஆரோக்கியப்படுத்துகிறார். அதுல முதல் விதம் என்னன்னா, ஸ்தோத்திரம், மரத்தினால் தண்ணீர் ஆரோக்கியமாகிறது. மரம் என்பது கிறிஸ்துவை காண்பிக்கிறது. கிறிஸ்துவோடு ஒரு மனிதன் ஒன்றிணையும் போது அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்பும் மாறும். எல்லா கசப்பும் மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிலர் பார்ப்பதற்கு வெளியே அழகாகத்தான் இருக்கிறார்கள். வெளியே பார்ப்பதற்கு முகம் ஒருவேளை ஐஸ்வர்யவானை போல
எல்லாம் உடையவடை போல தெரியல, ஆனா உள்ளத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கசப்பு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பல கேள்விகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கசப்போடு வாழ்கிறார்கள், சமாதானம் அற்ற நிலையிலே வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட கசப்பு மாறுவதற்கு சிலுவையிலே தொங்கின அந்த இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கசப்பு மதுரமா மாறும். தண்ணீர், கசப்பான தண்ணீர் ஆரோக்கியமான தண்ணீராய் மாறிற்று என்று பைபிள் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் வாசித்த அதே வேத பகுதி, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றார். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. முதல்ல கசப்பா இருந்த தண்ணிய ஆரோக்கியமான மதுரமான தண்ணீராய் மாற்றுவதற்கு ஒரு மரத்தை கர்த்தர் காண்பித்தார். இந்த வசனத்துல, இந்த அதிகாரத்துல எலிசாவிடத்துல வந்து சொல்லுகிறார்கள், ஐயா இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, ஆனா தண்ணீர் எப்படிப்பட்டது? கெட்டது. தண்ணீர் கெட்டது, கெட்ட தண்ணீர், நிலமும் பால் நிலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எலிசா என்ன செய்கிறார் என்று சொன்னால், நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்போ தண்ணீரை ஆரோக்கியமாய் மாற்றுவதற்கு நீரூற்றண்டையிலே போய் உப்பை போடுறாரு, தண்ணீர் ஆரோக்கியமா மாறிட்டு. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த உப்பு எதற்கு அடையாளம் அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லுகிறார், நீ பிறந்த நாளில் உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவில்லை, நீ உப்பினால் சுத்திகரிக்கப்படவில்லை என்று அவர் சொல்றார். அப்ப உப்பு எதற்கு பயன்படுகிறது? சுத்திகரிப்பதற்கு உப்பு பயன்படுகிறது. உப்புடைய வேலை என்னன்னா சுத்திகரிக்கும். உப்பு சுத்திகரிக்கக்கூடியது. ஸ்தோத்திரம். அப்போ சுத்திகரிக்கக்கூடிய உப்பை நீரூற்றண்டையிலே போட்ட போது தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. இப்ப தண்ணீர் எப்படி தண்ணீர் அப்படின்னா கெட்ட தண்ணீர், உதவாத தண்ணீர். தண்ணீருக்கு பேரே கெட்ட தண்ணீர். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கெட்ட தண்ணீரை ஆண்டவர் ஆரோக்கியமான தண்ணீரா ஆண்டவர் மாற்றுகிறார். எத்தனை கெட்டு போன மனுஷர்களை ஆண்டவர் ஆரோக்கியப்படுத்தி இருக்கிறார். எத்தனை கெட்டு போன பாத்திரங்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய வேலைக்காக, தன்னுடைய ஊழியத்திற்காக, தன்னுடைய ராஜ்யத்திற்காக, தன் காரியத்திற்காக கெட்டு போனவர்கள் என்று பார்க்காமல், ஸ்தோத்திரம், பிரியமானவர்களே, உளையான சேற்றில் கிடந்தவர்கள் என்று பார்க்காமல் ஆண்டவர் தூக்கி எடுத்து கழுவி, ஸ்தோத்திரம், பாருங்க, கெட்ட தண்ணீர்ல உப்பு போட்டு சுத்திகரித்து நல்ல தண்ணீரா இந்நாள் வரைக்கும் காண்கிறபடி எத்தனையோ தண்ணீர்களை இந்த பூமியில மனுஷர்களை கர்த்தர் ஆரோக்கியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் ஆரோக்கியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அப்ப உப்பு சுத்திகரிக்க கூடியது. ஸ்தோத்திரம். அப்ப சுத்திகரிக்கக்கூடிய உப்பு எதற்கு அடையாளம்? புதிய ஏற்பாட்டிலே எதற்கு அடையாளம் என்று சொன்னால், எது சுத்திகரிக்க கூடியதுன்னா, நீ சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினாலே அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப வசனத்துக்கு என்ன இருக்கு? சுத்திகரிக்கிற தன்மை இருக்கு. வசனம் என்ன செய்யும் அப்படின்னா சுத்திகரிக்கும். வசனம் சுத்திகரிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு சொன்னார் யோவான் 15ஆம் அதிகாரத்திலே, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே. அப்ப வசனம் என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. வசனம் சுத்திகரிக்கிறது. இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா.
வசனம் சுத்திகரிக்க கூடியது. வசனம் சுத்திகரிக்க கூடியது. நீங்க வசனத்தை நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு வசனம் பாருங்க, கேட்கிற ஒவ்வொருவரையும் அந்த வசனம் அப்படியே சுத்திகரித்து 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 பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம், பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் பேச பேச பரிசுத்தம், வசனத்தை கேட்க கேட்க பரிசுத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அதான் அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அவர் வார்த்தை வெறுமையா வந்து வெறுமையா திரும்பாதான். Praise the Lord. Hallelujah. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அது உப்பை போல இருக்கிறது. அது மனிதனை பாவங்கள் அற சுத்திகரிக்கிறது. மனிதனில் உண்டான அசுசி நீங்க அது சுத்திகரிக்கிறது. வாக்குத்தத்தங்களை குறித்து பைபிள் சொல்லுகிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆவி ஆத்துமா சரீரத்தில் உண்டான அசுசி நீங்க நம்மை சுத்திகரிக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கிறது. அது மனிதனை சுத்திகரிக்க கூடியது. அது தண்ணீரோடு அது கலக்கப்படும் போது தோத்திரம் அது ஆரோக்கியமாய் மாறுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை மனுஷனை ஆரோக்கியப்படுத்துகிறது. பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னாரு. ஒரு வார்த்தை சொன்னாரு, வேலைக்காரன் சுகமானான். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்னாரு. ஒரு வார்த்தையினால போ உன் குமாரன் பிழைத்திருக்கிறான்னு சொன்னாரு. ஒரு வார்த்தை சொன்னாரு, தண்ணீர் ரசமாய் நல்ல திராட்சை ரசமாய் மாறிட்டு. ஒரு வார்த்தை, ஆண்டவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு அதிகாரம், அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு வல்லமை, அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு அதிசயம், அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு அற்புதம், அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு மேன்மை, அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு ஸ்லாக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நம்ம அதிகமா நடுங்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை சுத்திகரிக்க கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, தண்ணீரோடு மரம் கலந்த போது அங்கே தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று. இங்கே தண்ணீரோடு உப்பு கலந்த போது இங்கே தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று. ஸ்தோத்திரம். அப்ப வசனம் நம்மோடு பேசணும், நம்மோடு வசனம் பேசணும், நம்மோடு வசனம் கலக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சினிமால சொல்ற வசனம் எல்லாம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கு. பைபிள்ல சொல்லப்பட்ட வசனம் ஞாபகம் இல்ல. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து பேச உட்கார்ந்து இருக்கிற போது, எழும்புகிற போது, நடந்து கொள்ளும் போது, நடக்கும் போது இவைகளை குறித்து பேசு. அடையாளமாக உன் கையில் அதை கட்டிக்கொள் அப்படின்னு சொல்றார். நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும். அன்பானவர்களே, அன்றைக்கு அந்த வார்த்தையை பலகையில் எழுதினாரு, கற்பலகையில் எழுதினாரு. ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த வார்த்தையை மனசில் எழுதி வச்சிருக்கிறாரு. அவருடைய இந்த பிரமாணத்தை அவர்கள் மனதில் நான் எழுதி வைத்தேன். மனசில் எழுதுறாரு. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. நேற்று இருந்தது போல இன்னைக்கு நான் இல்லை. போன வருஷம் இருந்தது போல இன்னைக்கு நான் இல்லை. எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் ஆரம்பத்தில் இருந்தது போல இப்ப இல்ல. எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை, கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளுக்காக, நமக்கென்று பிரத்யேகமாய் கர்த்தர் பேசுகின்ற வார்த்தைகளுக்காக எல்லாரும் ஒரு விஷயம் அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, 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 ஹalleluya. அன்பானவர்களே, அப்போ மனிதனை வார்த்தை ஆரோக்கியப்படுத்துகிறது. ஸ்தோத்திரம். தண்ணீரை உப்பு ஆரோக்கியப்படுத்துகிறது போல தண்ணீராகிய மனுஷர்களை வேத வசனம் ஆரோக்கியப்படுத்தும். வசனம், உனக்கு ஒரு வசனம் கிடைச்சா போதும், அப்படி மானை போல துள்ளி எழும்பிடலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக, நன்மைக்காக அப்படியே ஓடி ஆடி திரிய வேண்டிய அவசியமே இல்ல. வார்த்தை பிடிச்சுக்கோ, வார்த்தையை பிடிச்சுக்கோ, வார்த்தையை நம்பு, வார்த்தையை விசுவாசி. அந்த வார்த்தையை சொல்லி விசுவாச அறிக்கையாக அந்த வார்த்தையை சொல்லி பழகு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும். அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கை அப்படியே உயர்த்தும். அந்த வார்த்தை அப்படியே நம்மை மேன்மைப்படுத்தும். இதுவரைக்கும் உன்னை நிற்க வைத்தது தேவ வார்த்தை. இதுவரைக்கும் உன்னை பிழைக்க வைத்தது கர்த்தருடைய வார்த்தை. இதுவரைக்கும் உனக்கு சுகம் தந்தது தேவ வார்த்தை. அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார்.
ஓராபாலா சந்தாரா பௌரா தாரியா கரபரபா. நல்லா ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே ஆயத்தப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறோம் என்று சொன்னால் இந்த நாளில கர்த்தர் என்னோடு எந்த வார்த்தைகளை பேச போறார் என்று சொல்லி அதற்காக முந்தின நாளே நல்ல ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்டு வசன இருதயத்தை நல்லா திறந்து வைத்துக் கொண்டு தேவ சமூகத்துக்கு வரும்போது இங்கே பலிபீடத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தை எல்லாம் உன் இருதயத்தை அப்படியே நிரப்பி உன் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி நீ விரும்புகிற காரியத்தை உனக்கு செய்து உன் தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணி நீ திரும்பி போகும்போது பலவீனத்தோடு வந்திருக்கலாம். இப்போ ஒரு வார்த்தை என்கிற பலத்தோடு நீ திரும்பி போய் உனக்கு எதிராய் வருகிற எல்லா சவால்களை முறியடித்து ஜெயம் பெறுவது தேவ வார்த்தையே. ஹல்லேலூயா. ஒரு ராஜாவின் வார்த்தை ஸ்தோத்திரம் எவ்வளவு பயங்கரம் பாருங்க. ராஜாவுடைய வார்த்தை எவ்வளவு பயங்கரம். அதை விட ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அந்த சராசரங்களை படைத்த ஆண்டவரின் வார்த்தை எவ்வளவு மேன்மை உள்ளது. ஹல்லேலூயா. எவ்வளவு மேன்மை உள்ளது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைக்காக எத்தனை பேர் காத்திருக்கிறார்கள். ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீரா? என்னை ஆசீர்வதிக்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீரா? என்னை மேன்மைப்படுத்த ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீரா? என்னை உயர்த்த ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீரா? என்னை நினைவு கூற ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீரா? அந்த வார்த்தைக்காய் காத்து கிடக்கிற கூட்டங்கள் ஏராளம். ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. கழுதையை கொண்டு கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுவார். சில நேரம் மனுஷனை உணர்த்துவிப்பதற்கு கழுதை மூலமாக உணர்த்துவிப்பார். சேவலை கொண்டு கர்த்தர் பேதுரை உணர்த்துவிக்கிறார். அற்பமான ஜீவ சந்துக்களை கொண்டு கர்த்தர் உணர்த்துவிப்பார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உணர்த்துவிக்கிற ஆண்டவர் எனக்குள் இருக்கிற வரைக்கும் நான் உணர்வுள்ளவனா இருந்துகிட்டே தான் இருப்பேன். உணர்வுள்ளவளா இருப்பேன், உணர்வுள்ளவனா இருப்பேன். ஏன்னா உணர்த்துகிற தீர்க்கன், உணர்த்துகிற ஆவியானவர், உணர்த்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, அப்ப தண்ணீர் ஆரோக்கியமாய் மாற வேண்டுமானால் தண்ணீரோடு உப்பை கலக்க வேண்டும். நீரூற்றண்டையிலே உப்பை போட்டான். இப்ப நிறைய தண்ணீர் எல்லாம் கெட்டு போய் கிடக்கு, கெட்டு போய் கிடக்கு. கெட்ட தண்ணீர். உங்க அன்னைக்கு உங்க இருதயத்தை நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாரு. கர்த்தருக்கு முன்னால உண்மையா இருக்கிறோமா? கர்த்தருக்கு உண்மையால நல்லா இருக்கிறோமா? ஆரோக்கியமா இருக்கிறோமா? கெட்டு போய் இருக்கிறோமா? நீ கெட்ட தண்ணீரா இருந்தன்னா ஸ்தோத்திரம், இன்னைக்கு வசனமாகிய உப்பை எடுத்து உன் ஜீவியத்தோடு நீ கலந்து விடுவாயானால், வசனத்தை கொண்டு, வசனத்தினால, வசனத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை நீ சுத்திகரிப்பாயானால். ஆலயத்தை சுத்திகரிக்க எப்படி சுத்திகரிக்கணும் அப்படின்னா, வசனத்துக்கு ஒத்த காரியத்தின்படியே தான் ஆலயத்தை சுத்திகரிக்கணும். நம்முடைய ஆலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது வசனத்தை கொண்டு. வசனத்தினால் அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கணும். வசனத்தினால் அந்த ஆலயத்தை கழுவணும். வசனத்தினால் அந்த ஆலயத்தை பக்குவப்படுத்தணும். வசனத்தினால இடிக்கப்பட்டு பழுதாய் போனதை எல்லாம் சீர்படுத்தணும். கர்த்தருடைய வார்த்தை உள்ள வந்துச்சுன்னா எல்லாம் கட்டப்பட வேண்டியது கட்டப்படும், சீல் புதுக்க வேண்டியது சீல் புதுக்கப்படும், சரியாக்கப்பட வேண்டியது சரியாக்கப்படும், எல்லாம் சரியாயிரும். எல்லாவற்றிற்கும் மேலானது கர்த்தருடைய வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்கள். அன்பானவர்களே, இப்ப நீரூற்றண்டையில போய் உப்பை போட்டா தண்ணீர் ஆரோக்கியமாயிட்டு. ஸ்தோத்திரம். அப்ப வசனத்தோடு நாம் ஒன்றாக கலந்து விடும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் தருகிறார். சரி, மூன்றாவது வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47ஆம் அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். இப்போ அழகா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒவ்வொரு விதத்துல ஆண்டவர் தண்ணீரை ஆரோக்கியப்படுத்துகிறார். கவனிங்க, ஒவ்வொரு விதத்துல தண்ணீரை ஆரோக்கியப்படுத்துகிறார். முதல்ல எப்படி ஆரோக்கியப்படுத்துகிறார் அப்படின்னா, ஒரு மரத்தை காண்பித்தார். அதை வெட்டி அந்த மரத்தை தண்ணீரிலே போட்டான். தண்ணீர் என்ன செஞ்சுச்சு? ஆரோக்கியமாயிற்று. ஸ்தோத்திரம். இங்க இரண்டாவது கெட்ட தண்ணீர். ஆனால் தீர்க்கதரிசி உப்பை எடுத்து நீரூற்றண்டையிலே போட்டான். தண்ணீர் என்ன செஞ்சுச்சு? ஆரோக்கியமாயிற்று. இங்க மூன்றாவது வாசிக்கிறோம். என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த தண்ணீர் ஆனது கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய்
வனாந்தர வழியாய் ஓடி கடலிலே விழுந்துச்சான். வனாந்தர வழியா ஓடி கடல்ல விழுந்துச்சா. இப்ப கடல் தண்ணீர் எல்லாம் என்ன இப்ப அந்த தண்ணீர் என்ன செஞ்சுச்சா, ஆரோக்கியமாகி விட்டதாம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் சிலுவை மரத்தோடு ஒரு மனிதன் இணைக்கப்படும் போதும் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக முடியும். வசனத்தை ஒரு மனிதன் கை கொள்ளுகிறதினாலும் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதினாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆரோக்கியம் அடைய முடியும். ரெண்டு வித்தியாசமான முறையிலே தண்ணீரை ஆரோக்கியப்படுத்துகிற ஆண்டவர். மூன்றாவது பாருங்க, இந்த தண்ணீரை வனாந்தர வழியா ஓட விட்டாராம். இந்த தண்ணீரை வனாந்தர வழியா ஓட விட்டு கடைசியில் இந்த தண்ணீர் போய் கடல்ல போய் விழுந்துச்சா. அப்பதான் அந்த தண்ணீர் ஆரோக்கியமாச்சா. ஒன்று சொல்லுகிறேன், சோதனைகளுக்கு வழியாக, பாடுகளுக்கு வழியாக ஒரு மனிதனை உட்படுத்தி அந்த மனிதனை ஆரோக்கியப்படுத்த என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தர வழியாய் இந்த தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு வழியாய் வனாந்தர வழியாய் கடந்து வந்து இறுதியிலே கடலிலே விழுந்த போது அது தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று. அப்படியானால் இந்த தண்ணீர் வனாந்தரத்தை கண்ட தண்ணீர், இந்த தண்ணீர் கடலை கண்ட தண்ணீர், கடல் ஸ்தோத்திரம், கடலை பார்த்த தண்ணீர், வனாந்தரத்தை பார்த்த தண்ணீர். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. அநேகர் கேட்டா சொல்வார்கள், எத்தனையோ வனாந்தரத்தை பார்த்துட்ட, எத்தனையோ கடலை பார்த்துட்ட, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வனாந்தரத்தின் வழியாய் அந்த தண்ணீர் கடந்து போய் கடலிலே விழுந்த போது அந்த தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று. சில நேரங்கள் மனிதர்களை உபத்திரவத்தின் குகையிலே, உபத்திரவத்தை சில மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதித்து, சில பாடுகளை கர்த்தர் வாழ்க்கையிலே அனுமதித்து, அதன் மூலமாகவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆரோக்கியப்படுத்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. வனாந்தரத்தை கண்ட தண்ணீர், கடலை பார்த்த தண்ணீர், இதற்கு அடையாளமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வரும்போது வனாந்தரத்தை பார்த்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, வனாந்தரத்தை கண்டவர்கள், வனாந்தர வாழ்க்கை என்னவென்று ருசி பார்த்தவர்கள், வனாந்தரத்தில் வருகிற பாடுகள் என்னவென்று கண்ணார கண்டவர்கள், வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள் வனாந்தரத்தை. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் வனாந்தரங்கள் வரத்தான் செய்யும். அன்பான தேவ பிள்ளை, அநேக பரிசுத்தவான்கள் வனாந்தரத்தை பார்த்திருக்கிறார்கள். அநேக பரிசுத்தவான்கள் வனாந்தரத்தின் வழியாக நடந்து வந்திருக்கிறார்கள். அநேகர் கடலை பார்த்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வனாந்தரத்தை கண்ட இஸ்ரவேலர்கள் ஒரு நாள் செங்கடலை கண்டார்கள். ஓ, வனாந்தரத்தையும் பார்த்தார்கள், செங்கடலையும் பார்த்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் செங்கடலை அவர்கள் கடந்து வந்தார்கள். ஸ்தோத்திரம். செங்கடலை பார்த்தவர்கள், வனாந்தரத்தை பார்த்தவர்கள் ரெண்டையும் கண்டார்கள். இப்ப பைபிள் சொல்லுகிறது, வனாந்தரத்தின் வழியாக ஓடி கடல்ல போய் விழும், அப்போது தண்ணீர் ஆரோக்கியமாகும். வனாந்தரத்தின் செங்கடலையும் தாண்டின பிற்பாடு, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினா. பாடுறாங்க. மிரியாம் தம்பூரை எடுத்துக்கொண்டு நடனமாடுகிறாள். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஏனென்று சொன்னால் இந்த தண்ணீர் வனாந்தரத்தை பார்த்து செங்கடலை கண்டபடினாலே இந்த தண்ணீரை கர்த்தர் ஆரோக்கியப்படுத்தினபடியால் 15ஆம் அதிகாரம் முழுவதும் பாடல் ஓடுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பாத்திரங்கள், எத்தனை தேவ பிள்ளைகள் வனாந்தரத்தை கண்டவர்கள் உண்டு, கடலை பார்த்தவர்கள் உண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோனா தீர்க்கதரிசி கடலை கண்டவன். அன்பானவர்களே, கடல்ல தூக்கி அவனை போட்டார்கள். சமுத்திரத்தின் ஆழத்துக்கு போனவன், கடல் பாசி அவனை சூழ்ந்து கொண்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடலை கண்டவன் உள்ளே இருந்து ஜெபம் பண்ற, ஆண்டவரே இந்த உபத்திரவத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அங்கே இருந்து பொருத்தனை பண்றா. மீன் வயிற்றுக்குள்ள இருந்து பொருத்தனை வருகிறது, மீன் வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபம் வருகிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, அங்கிருந்து ஜெபம் பண்றா. அதே யோனாவின் புஸ்தகம் அதே அதிகாரத்துல ஒரு மீன் அவனை கரையில கொண்டு வந்து கக்கிட்டு என்று பைபிள் சொல்லுகிறது. அதற்கு அப்புறம்
அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆரோக்கியப்பட்டவனாய் நினிவே தேசத்துக்கு புறப்பட்டு போனான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? Praise the Lord. Hallelujah. வனாந்தரத்தை கண்டவர்கள், கடலை கண்டவர்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப நினிவேல போய் பிரசங்கம் பண்றான். அன்பான தேவ பிள்ளையே, சில நேரம் மரத்தின் மூலமாகவும் ஆண்டவர் ஆரோக்கியப்படுத்துவார். வசனமாகிய உப்பை கொண்டும் கர்த்தர் ஆரோக்கியமாக்குவார். அதே சில நேரங்கள் உன்னை உபத்திரவத்தின் வழியாக கர்த்தர் உன்னை அனுமதித்து, அந்த பாடுகளும் உபத்திரவங்களும் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை ஆரோக்கியப்படுத்துவதற்காக, உன்னை செழிப்பாய் மாற்றுவதற்காக ஆண்டவர் சில நேரங்கள் அப்படியும் தண்ணீரை கர்த்தர் ஆரோக்கியப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3 விதங்களிலே தேவன் தண்ணீராகிய ஜனங்களை எப்படி ஆரோக்கியப்படுத்தினார் என்பதை குறித்து உங்களுக்கு சொன்னேன். இப்ப ஆரோக்கியப்படுத்திய பிற்பாடு, ஆரோக்கியப்பட்ட பிற்பாடு எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன ஆண்டவர் ஆரோக்கியமா வச்சிருக்கிறாருன்னு சொல்றவங்க நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்ப ஆண்டவர் உங்களை ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு. நீங்கள் இந்த உலகத்திலே தண்ணீரை போல இருந்தவர்கள், ஒருவேளை சிலுவ மரத்தை பார்த்து கர்த்தர் உங்களை ஆரோக்கியப்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை வசனத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளே அனுப்பி வசனத்தின் மூலமாக உங்களை கர்த்தர் ஆரோக்கியப்படுத்தி இருக்கலாம். சில வேளை உபத்திரவத்தின் வழியாய் உங்களை கொண்டு போய் உங்களை ஆரோக்கியப்படுத்தி இருக்கலாம். ஸ்தோத்திரம். அநேக பரிசுத்தவான்கள் அப்படித்தான் கர்த்தர் கொண்டு போனார். உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தாவீதை கர்த்தர் அப்படி பழக்குவித்தார். யோசேப்பு உபத்திரவத்தின் வழியாய் வந்தவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி எல்லாம் சிலர் ஆண்டவர் பழக்குவித்தாலும் முடிவிலே தண்ணீர் ஆரோக்கியமாய் மாறுகிறது. இந்த ஆரோக்கியமாய் மாறின இந்த தண்ணீர் நாம் படிக்கும் போது வாசிங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அதுக்கு முந்தின வசனத்தினுடைய இறுதியிலே அதன் தண்ணீர் கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு ஆரோக்கியமாகும். அடுத்து சம்பவிப்பது என்னவென்றால், இந்த தண்ணீர் அல்லது இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். தண்ணீர், இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3 காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆரோக்கியப்படுத்தி இருப்பாரானால் என்ன நடக்கும் அப்படின்னா, போகும் இடமெல்லாம் ஜீவ பிராணிகள் யாவும் என்ன செய்யும்? பிழைக்க. உங்களை பார்த்து நிறைய பேர் பிழைக்க போறாங்க. குற்றுயிராய் கிடக்கிறது எல்லாம் உயிர் பெற்று எழும்ப போகுது. ஒரு எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக உயிரற்று போன எலும்புகள் ஜீவன் பெற்று எழும்பியது உண்மையானால், தேவ பிள்ளையே, நீ யாருன்னு சொன்னா கெட்ட தண்ணீரா இருந்தா இப்ப ஆண்டவர் ஆரோக்கியப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நீ போகும் இடமெல்லாம் எல்லாரும் பிழைக்க போறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஸ்தோத்திரம். அநேகரை பிழைக்க வைக்கிற, அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிற, அநேகருடைய ஜீவனை காப்பாற்றுகிற ஒரு ஆரோக்கியமான தண்ணீரா என்ன வச்சிருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க நல்ல 2 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. எத்தனையோ குற்றுயிரா கிடக்கு, எத்தனையோ ஜீவன் குற்றுயிரா கிடக்கு. ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜீவன் கேட்பாரற்று கிடக்கு. ஸ்தோத்திரம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இது தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உன்னை நான் ஆரோக்கியப்படுத்தணும்ல, உன்னை நான் ஆரோக்கியமாக்கணும்ல, உன்னை ஆரோக்கியமாக்கின காரியமே என்னன்னா, உன் மூலமா நிறைய பேரை நான் பிழைக்க வைக்க போறேன். உன் மூலமா நிறைய பேருக்கு நான் ஜீவன் கொடுக்க போறேன். உன் மூலமா நிறைய பேர் உயிர் பெற்று எழும்புவார்கள். ஆத்துமாவிலே உயிர் பெற்று எழும்புவார்கள். ஆத்துமாவுக்குள்ளே கிறிஸ்துவாகிய ஜீவன் அநேகருக்குள்ளே உருவாகும்படி உன்னை நான் ஆரோக்கியமான தண்ணீராய் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் மூலம் நிறைய பேர் உயிர் பெற போறாங்க. உயிரற்று போன நிறைய பேருக்குள்ள ஜீவன் வரப்போகிறது. ஜீவன் வரப்போகிறது. ஜீவன் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஜீவன் வரப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவ பிள்ளையே, ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். போகிற இடமெல்லாம் அநேகரை பிழைக்க வைக்கிற
ஆரோக்கியமான தண்ணீரா உங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். எந்த வீட்டுக்குள்ள போறீங்களோ அந்த வீட்டுல யாராகிலும் ஆத்துமாவிலே ஜீவனற்று போய் இருப்பார்களானால் அவர்கள் ஆத்துமாவிலே ஜீவன் பிரவேசிக்கும். அவர்கள் உயிர் பெற்றுவார்கள், அவர்கள் ஜீவனை அடைவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, இந்த தண்ணீர் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் ஏராளமான மச்சங்கள் உண்டாகும். உங்களை கொண்டு அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் சந்திக்க போகிறார். உங்களை கொண்டு அநேகர் மனம் திரும்ப போகிறார்கள். அநேக ஆத்துமா மீன்களை நீங்கள் பிடிக்க போகிறீர்கள். அநேக ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்த போகிறீர்கள். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற போகிறீர்கள். அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆத்துமா அறுவடை உண்டாகும். விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி சகோதரர்களும் சகோதரிமார்களும் எல்லாரும் ஒரு வீச ஹalleluya. ஆரோக்கியமான தண்ணீராய் கர்த்தர் உன்னை மாற்றின நோக்கமே உன்னை கொண்டு ஆத்துமாக்களை கர்த்தர் பிடிக்க போறாரே. பிரைஸ் தி லார்ட். வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன். அநேகரை ஸ்தோத்திரம் கர்த்தர் பக்கமாய் கொண்டு வரும்படி அநேக மச்சங்கள் ஸ்தோத்திரம் அநேக மீன்களை பிடிக்கிற ஆரோக்கியமான தண்ணீரா கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, இந்த தண்ணீர் எங்கெல்லாம் போகிறதோ, இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியமாய் மாறும். ஆரோக்கியம் இல்லாதவர்கள் ஆரோக்கியமாவார்கள். நீ ஆரோக்கியம் அடைந்தது போல அநேகரை நீ ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாற்றுவாய். ஸ்தோத்திரம். ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தீமோத்தேயுவை ஆரோக்கியமான உபதேசங்களை போதிப்பதற்கு ஆரோக்கியப்படுத்தியது போல அநேகரை நீ ஆரோக்கியம் உள்ளவனாய், வசனத்தில் ஆரோக்கியம் உள்ளவனாய், ஆராதனையில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய், கர்த்தருக்கென்று ஆரோக்கியம் உள்ளவர்களாய் அநேகரை உருவாக்கத்தக்க விதத்தில் இந்த தண்ணீர் எல்லாம் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். சபையில் இருக்கிற விசுவாசிகளை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஏராளமான ஆத்துமாக்களை பிடிக்க போகிறீர்கள், வலைகளை வீச போகிறீர்கள், ஆத்துமாக்களை கர்த்தர் தரப்போகிறார். ஓ, அதற்காகத்தான் கெட்ட தண்ணீரா இருந்த ஒண்ணே, மாறாவின் தண்ணீரா இருந்த ஒண்ணே, உதவாத தண்ணீரா இருந்த ஒண்ணே, வனாந்தரத்தின் பாதையில நடந்த ஒண்ணு கர்த்தர் இப்ப ஆரோக்கியப்படுத்தி வச்சிருக்கிற நோக்கமே அநேக ஆத்துமாவை ஆண்டவர் கண்டு நீ ஆதாயம் பண்ண போகிறாய். அநேகரை நீதிக்குட்படுத்த போகிறாய். நீ அநேகரை நீதிக்குட்படுத்த போகிறாய். உன்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹalleluya. அப்ப ஆரோக்கியப்பட்டதுனால வருகிற blessing என்ன, ஆசீர்வாதம் என்னன்னா, நிறைய பேர் என் மூலமா ஜீவன் பெற்று எழும்புவார்கள். நிறைய பேர் என் மூலமா ரட்சிக்கப்படுவார்கள். நிறைய பேர் என் மூலமா ஆரோக்கியம் அடைவார்கள். வசனத்தில் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் ஆரோக்கியம் ஆவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் கிரியை செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆரோக்கியப்படுத்தின நோக்கம் என்ன அப்படின்னா, மாறாவின் தண்ணீரை ஆண்டவர் மதுரமா மாத்தினாரு. மரத்தை வெட்டி போட்டான், தண்ணீர் மதுரமா மாறிட்டு அடுத்த நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, வாசிங்க யாத்திராகமம் 15:27. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. தண்ணீர் அருகே அவர்கள் பாளையம் இறங்கினர். பாருங்க, ஒரு தண்ணீர் ஆரோக்கியமான பிற்பாடு நடக்கிற சம்பவம் என்னன்னா, ஒரு செழிப்பு. ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்கள் இருந்துச்சா. ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் கண்டிப்பா தண்ணீராகிய உங்களை ஆரோக்கியப்படுத்தியது உண்மையானால் நீரூற்றுகளை காண்பீர்கள். நீரூற்றுகளை காண்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். பேரீச்ச மரங்களை காண்பீர்கள். அன்பான தேவ பிள்ளையே, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். வனாந்தரத்துல கசப்பான தண்ணீரா இருந்த ஒன்ன ஒரு மரத்தின் மூலமாய் உன்னை மதுரமாக்கி உன்னை ஆரோக்கியமாக்கி அநேக நீரூற்றுகள் உன் கண்ணுக்கு புலப்படும்படி
ஓ ஸ்தோத்திர, 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருக்கத்தக்கதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக தம்முடைய பிள்ளைகளை நடத்தியது உண்மையானால், ஆண்டவர் அப்படியே இந்த வசனத்தின் மூலமாய் உண்டாகிற ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாக்களின் புஸ்தகத்துல வாசிக்கிற, இந்நாள் இருக்கிறபடி அந்த தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று. ஆரோக்கியமாக்கின தண்ணீர் அந்த ஒரு நாள் மாத்திரமல்ல, இந்நாள் வரை. அப்படின்னா என்ன? அப்படின்னா சந்ததி சந்ததியா, சந்ததி சந்ததியா, குடும்பம் குடும்பமா, கோத்திரம் கோத்திரமா, உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் இப்போது காண்கிறபடி எப்போதும் பிரைஸ் தி லார்ட், சந்ததி சந்ததியா, சந்ததி சந்ததியா அந்த ஆரோக்கியம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, தண்ணீர்கள் என்பது ஜனங்களை குறிக்கிறது. ஆண்டவர் தண்ணீர்களை ஆரோக்கியப்படுத்துகிறார். சிலுவை மரத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக, உபத்திரவத்தின் மூலமாக. அதுக்கு பின்னால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க இப்ப விசுவாசிக்கணும், நீங்க நம்பணும், நீங்க கர்த்தரை துதிக்கணும். என்ன ஆரோக்கியப்படுத்தி வச்சிருக்கிறீர் ஆண்டவரே. நான் போகும் இடமெல்லாம் எல்லாம் உயிர் பெற்று எழும்பணும்ப்பா. எல்லாம் உயிர் பெற்று எழும்பணும், எல்லாம் உயிர் பெற்று எழும்பணும். நான் போகும் இடமெல்லாம் மச்சங்கள் ஏராளமா வரணும் ஆண்டவரே. ஆத்தும அறுவடை உண்டாகணும் ஆண்டவரே. நான் போகிற இடமெல்லாம் ஆண்டவரே நிறைய பேர் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் போகிற இடமெல்லாம் நீரூற்றை பார்க்கணும், பேரீச்ச மரங்களை பார்க்கணும். சந்ததி சந்ததியா ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை நான் காணணும் ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி முழங்கால் போடலாம் ஆண்டுடைய சமூகத்துல. எல்லாரும் அப்படி முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.